அன்பான சகோதரிகளே, சமையலறை என்பது ஒரு வீட்டின் இதயம் என்று சொல்வார்கள். அங்கு சமைக்கும் உணவு நம்மை மட்டுமல்ல, குடும்பத்தின் ஆரோக்கியம், மனநிலை, வாழ்வின் முன்னேற்றம் அனைத்தையும் பாதிக்கிறது. பெண்கள் பெரும்பாலும் சமைக்கும் போது கவனிக்காமல் செய்யும் சில தவறுகள் வாழ்க்கையில் தேவையற்ற துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும் என்று நம் முன்னோர்கள் நம்பினர். இன்றைக்கு அந்த தவறுகள் என்ன, அவற்றை எப்படி தவிர்க்கலாம் என்பதை காணப்போகிறோம். அடுப்பை முற்றிலும் காலியாக வைத்திருப்பது நல்லதல்ல என்று நம்முடைய முன்னோர்கள் எப்போதுமே சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அடுப்பு என்பது வீட்டின் உயிர் என்று கருதப்படுகிறது. எப்படி ஒரு வீடு சுத்தமாக இருக்க வேண்டுமோ அதே போல அடுப்பும் எப்போதும் சுத்தமாக இருக்கிற மாதிரி வைத்திருக்க வேண்டும். ஒரு அடுப்பை காலியாக வைப்பது என்பது வீடு செல்வம் இல்லாமல் இருப்பதை போல ஒரு குறியீடாக கருதப்படுகிறது. நம்பிக்கையின்படி அடுப்பு காலியாக இருந்தால் அந்த வீட்டிலே செல்வம் குறையும், வளம் குறையும் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் அடுப்பு மீது குறைந்தது ஒரு பாத்திரம் தண்ணீராவது வைத்திருக்க வேண்டும் என்று பழக்கமாக இருக்கிறது. அது ஒரு சின்னம் மட்டுமல்ல, இந்த வீடு உயிரோடு இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அதோடு அடுப்பு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியம். அடுப்பில் அழுக்காக வைத்திருக்கிறோம் என்றால் அது வீட்டின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுப்பினை சுத்தமாக வைத்திருப்பது குடும்பத்துக்கு ஆரோக்கியமும் நிம்மதியும் தரும். இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், அடுப்பு எப்பொழுதும் காலியாக இருக்கக்கூடாது என்பதற்கு பின்னால் ஒரு உளவியல் காரணமும் இருக்கிறது. நாம் அடுப்பை உயிரோடு வைத்திருப்போம் என்ற உணர்ச்சி நம் மனதில் ஒரு நிலைத்தன்மை உணர்வை கொடுக்கும். வீடு என்ற இடம் எப்போதும் உணவு வாசனை கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய சமூகத்தில் உள்ளது. அதனாலதான் எப்போதுமே அடுப்பில சமைக்காமல் இருந்தாலும் ஒரு பாத்திரம் தண்ணீராவது வைத்திருப்பது நல்லது என்று பழக்கமாகிவிட்டது. இதை நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமாக ஒரு நம்பிக்கையாக மட்டும் சொல்லவில்லை. அதற்கு பின்னால் வீட்டின் வளம், ஆரோக்கியம், நிம்மதி, பாதுகாப்பு ஆகியவை இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் சொல்லி இருக்கிறார்கள். இன்று கூட அந்த வழக்கம் பலரால் பின்பற்றப்படுகிறது. ஆக அடுப்பை எப்போதும் தூய்மையாகவும் உயிரோடு இருப்பது போலவும் வைத்திருப்பது நம் வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் நல்லது என்பதே உண்மை. குறைந்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பது வீட்டில் வளமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க உதவும். இரவு நேரத்தில் பாத்திரங்களை கழுவாமல் விட்டுவிடுவது பலருக்கும் ஒரு சாதாரண விஷயமாக தோன்றலாம். குறிப்பாக பெண்கள் நாள் முழுவதும் வேலை செய்து சோர்ந்து போய் இது நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று நினைத்து பாத்திரங்களை கழுவாமல் விட்டு விடுவார்கள். ஆனால் நம் முன்னோர்களின் ஆன்மீக நம்பிக்கையிலும் விஞ்ஞான ரீதியிலும் பார்த்தால் இது நல்லதல்ல என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஆன்மீக நம்பிக்கையில் பாத்திரங்களை கழுவாமல் விட்டுவிடுவது என்பது வீட்டில் நிலைத்து இருக்கும் நன்மை ஆற்றலை கெடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. இரவு முழுவதும் அழுக்கான பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டால் அந்த வீட்டில் சண்டைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, வீட்டின் அமைதியும் வளமும் பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. அதனாலதான் பழைய காலத்திலேயே இரவு ஆகும் முன் பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பழக்கமாக வைத்திருந்தார்கள். விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் இந்த நம்பிக்கையின் பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. பாத்திரங்களை கழுவாமல் விட்டுவிட்டால் அதில் மிச்சமாக இருக்கும் உணவுப் பொருட்களில் கிருமிகள் பெருக தொடங்கும். அந்த கிருமிகள் இரவு முழுவதும் வளர்ந்து மறுநாள் காலை அந்த பாத்திரத்தை மீண்டும் பயன்படுத்தும் போது சாப்பாட்டை பாதிக்கும். இதனால் வயிற்றுப்போக்கு, குடல் சோம்பல், உணவு விஷத்தன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதே சமயம் வீட்டில் பூச்சிகள், எலிகள், கொசுக்கள் போன்றவை கூட இத்தகைய அழுக்கான பாத்திரங்களை நோக்கி வர தொடங்கும். இது வீட்டின் ஆரோக்கியத்தையே குலைக்கும். அதோடு மனநிலை ரீதியாகவும் ஒரு விளைவுண்டு. காலை எழுந்தவுடன் சுத்தமாக இருக்க வேண்டிய சமையலறை அழுக்கான பாத்திரங்களால் நிரம்பி இருந்தால் நம் மனதில் ஒருவித சோர்வு மற்றும் சலிப்பு உண்டாகும். அந்த நாளின் தொடக்கம் கூட சோம்பலானதாகிவிடும். ஆனால் இரவு தூங்குவதற்கு முன் பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டால் காலை எழுந்தவுடன் ஒரு சுத்தமான சமையலறையை பார்த்தால் மனதில் புத்துணர்ச்சி வரும். ஆக ஆன்மீகமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இரவு நேரத்தில் பாத்திரங்களை கழுவாமல் வைக்காமல் அவற்றை சுத்தம் செய்து வைப்பது மிக முக்கியம். அது குடும்ப அமைதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் உதவுகிறது. சிறிது சோர்வாக இருந்தாலும் அதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் நல்ல பலன்களை தரும். சமையல் அறை என்பது ஒரு வீட்டின் இதயம் போல்தான். அங்கேதான் குடும்பத்திற்கு தேவையான உணவு தயாராகிறது. ஆனால் அந்த இடம் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் அது வீட்டின் வளத்துக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். எங்கும் சிதறிய காய்கறிகள், கழிவுகள், அடுப்பில் படிந்திருக்கும் கருப்பு புகை, இவையெல்லாம் ஒரு வீட்டு சக்தியை குறைக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வாஸ்து சாஸ்திரத்திலும் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சமையலறை எப்போதும் தூய்மையாக இருந்தால்தான்
வீட்டில் நல்ல ஆற்றல் நிலைத்து இருக்கும். செல்வமும் வளமும் தொடர்ந்து வரவேற்கப்படும் என்று நம்பப்படுகிறது. இது வெறும் நம்பிக்கையாக மட்டுமில்லாமல் விஞ்ஞான ரீதியிலும் அதற்கு காரணம் இருக்கிறது. காய்கறி குப்பை ஆகியவை சுத்தம் செய்யப்படாமல் அங்கே கிருமிகள் பெருகத் தொடங்கும். அவை சாப்பாட்டில் கலந்துவிட்டால் உடல்நல பிரச்சனைகள் உருவாகும். அடுப்பில் கருப்பு புகை படிந்து விட்டால் அடுத்த முறை சமைக்கும் உணவிலும் அது கலந்து ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதனால்தான் பேசுகிறேன், அடுப்பு உட்பட சமையலறை அனைத்தும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மனநிலையில் கூட சமையலறையின் சுத்தம் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அழுக்கான சிதறிய இடத்தில் சமைக்கும் பொழுது மனதில் சோர்வு உண்டாகும். சமைக்கும் ஆர்வம் குறையும். ஆனால் சுத்தமான இடத்தில் சமைக்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடையும். ஒரு சந்தோஷ உணர்வு வரும். அந்த மகிழ்ச்சியுடன் சமைக்கப்படும் உணவுக்கும் ஒரு நல்ல ஆற்றல் சேர்ந்து அதை சாப்பிட்டு குடும்பத்தினருக்கும் நிம்மதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அதோடு சுத்தமான சமையலறை ஒரு குடும்பத்தின் ஒழுங்கையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும். அங்கே குப்பை படிந்து கிடந்தால் வீட்டில் சண்டை பிரச்சனை கூட அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதே சமயம் சுத்தமாக இருந்தால் அமைதி, வளம், செல்வம் இயல்பாக வந்து சேரும். ஆக சமையலறையை சுத்தமாக வைத்திருப்பது என்பது ஒரு பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக ஒழுக்கம். ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வழி, வீட்டில் நல்ல ஆற்றலை நிலைநிறுத்தும் ஒரு சக்தி. தினமும் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு சமையலறையை சுத்தம் செய்து வைத்தால் அது குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் பெரிய பலன்களை தரும். சமையலறை என்பது ஒரு வீட்டின் மிக புனிதமான இடமாக கருதப்படுகிறது. அங்கேதான் குடும்பத்திற்கு தேவையான அன்னம் தயாராகிறது. அந்த இடத்தில் காலணியுடன் செல்வது பலருக்கு ஒரு சாதாரண பழக்கமாக தோன்றலாம். ஆனால் நம் முன்னோர்களின் பார்வையில் அது நல்லதல்ல என்று சொல்லப்பட்டுள்ளது. பலர் வீட்டுக்குள் செருப்பு போடும் பழக்கத்தால் நேராக சமையலறையிலேயே சென்று விடுவார்கள். ஆனால் இது அன்னத்தை, அதாவது உணவை அவமரியாதை செய்வது போல கருதப்படுகிறது. உணவு தயாராகும் இடத்தில் காலணியுடன் நுழைவது அந்த இடத்தின் பவித்திரத்தையும் தூய்மையையும் குலைக்கும் என்று நம்பப்பட்டது. ஆன்மீக நம்பிக்கையின்படி காலணிகள் வெளியுலகின் அழுக்கு, தூசி, எதிர்மறை ஆற்றலை உடன் கொண்டு வரும். அவ்வாறு சமையலறைக்குள் சென்றால் அந்த எதிர்மறை ஆற்றல் உணவோடு கலந்துவிடும். அந்த உணவை சாப்பிடும் குடும்பத்தினரின் மனநிலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு உண்டாகும் என்று நம் முன்னோர்கள் எச்சரித்தார்கள். விஞ்ஞான ரீதியிலும் இதற்கு காரணம் இருக்கிறது. காலணியில் ஒட்டி கொண்டிருக்கும் தூசி, கிருமிகள், நோய் பரப்பும் பாக்டீரியாக்கள் சமையலறைக்குள் வந்து சேர்ந்தால் அவை உணவோடு கலந்துவிட வாய்ப்பு அதிகம். இதனால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக சமையலறைக்குள் செல்லும் முன் காலணியை கழற்றி வைப்பது அங்கு தூய்மையும் நல்ல ஆற்றலும் நிலைத்திருக்க உதவும். அது உணவின் பவித்திரத்தையும் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றும் ஒரு எளிய பழக்கம். பாழான பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது நல்லதல்ல என்று நம்முடைய முன்னோர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். சமையலறையில் பழைய எண்ணெய், கெட்டுப்போன தானியம், பூஞ்சை பிடித்த மாவு போன்றவை தேங்கி கிடக்கிறது என்றால் அது வீட்டின் ஆரோக்கியத்திற்கும் அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் பாழான பொருட்கள் வீட்டுக்குள் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் என்று கருதப்படுகிறது. அவை குடும்பத்தில் சண்டை, தகராறு அதிகரிக்க காரணமாக இருக்கும். வீட்டு சூழல் சோர்வாகி மனநிலையும் கலங்கி போகும். சுத்தமில்லாத பாழடைந்த பொருட்கள் வீட்டில் வளம் நுழையாமல் தடுக்கும் என்று நம்பப்படுகிறது. விஞ்ஞான ரீதியிலும் இது உண்மையே. பழைய எண்ணெயை சமைப்பதில் பயன்படுத்தினால் அது நச்சுத்தன்மை கொண்டதாக மாறி உடல் நல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதே போல கெட்டுப்போன தானியங்களில் புழுக்கள், கிருமிகள் விரைவாக பெருகும். பூஞ்சை பிடித்த மாவில் நச்சுத்தன்மை உள்ள பூஞ்சை துகள் இருக்கும். அவை உணவுடன் கலந்துவிட்டால் குடல் நோய்கள், அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். மேலும் பாழான பொருட்கள் சமையலறையில் இருந்தால் அதனால் கொசு, ஈ, எலி போன்றவை கூட வர ஆரம்பிக்கும். இவை வீட்டின் சுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கின்றன. அதனால்தான் நம் முன்னோர்கள் மாதம் ஒரு முறை எல்லா பொருட்களையும் சோதித்து பழையதை அகற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி செய்தால் சமையலறை எப்போதும் சுத்தமாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும். வீட்டு சூழல் அமைதியாகும். ஆரோக்கியமும் வளமும் நிலைத்து இருக்கும். ஆக பாழான பொருட்களை வைத்திராமல் சீராக சுத்தம் செய்து புதியதையே பயன்படுத்தும் பழக்கம் நம்மை நோயிலிருந்து காப்பதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் நல்ல ஆற்றல் நிலைத்திருக்கவும் உதவுகிறது. அடுப்பில் உப்பு சிந்துவது என்பது பல வீடுகளில் ஒரு சாதாரண விஷயமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நம் முன்னோர்கள் இதற்கு ஒரு ஆழமான அர்த்தத்தையும் எச்சரிக்கையையும் கூறியிருக்கிறார்கள். உப்பு என்பது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, அது ஒரு உறவின் இனிமையை, ஒருமைப்பாட்டை, நல்லிணக்கத்தை குறிக்கும் சின்னமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட உப்பு வீணாக சிந்துவது குடும்பத்தில் சண்டைகள் அதிகரிக்கும், வீட்டில் வறுமை வந்து சேரும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. அதனால்தான் உப்பை வீணடிக்க கூடாது என்ற பழமொழியும் உண்டு.
ஆன்மீக ரீதியாக பார்த்தால் உப்பு என்பது சுத்திகரிக்கும் ஆற்றலை கொண்டது. அது தீய சக்திகளை விலக்கி வீட்டில் நல்ல ஆற்றலை நிலைநிறுத்தும் சக்தியாக கருதப்படுகிறது. அந்த உப்பு வீணாக சிதறினால் வீட்டின் நல்ல ஆற்றல் குறைந்து எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. விஞ்ஞான ரீதியிலும் இதற்கு ஒரு விளக்கம் உள்ளது. உப்பை வீணாக சிதறவிட்டால் அது ஈரப்பதத்துடன் கலந்து ஈரத்தை உருவாக்கும். அதனால் சமையல் அறையில் ஈரப்பதம் அதிகரித்து பூஞ்சை கிருமி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதுவும் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை தரும். ஆகவே உப்பை எப்போதும் கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதை சிதறவிடாமல் வீணாக்காமல் பயன்படுத்தும் பழக்கம் நம் வாழ்க்கையிலும் ஒழுங்கையும் பொறுப்பையும் வளர்க்கும். உப்பின் மதிப்பை உணர்ந்து பயன்படுத்தினால் அது வீட்டில் இனிமையையும் அமைதியையும் நிலைநிறுத்தும். வாஸ்து சாஸ்திரம் படி வீடு கட்டும் போது சமையலறை அமைப்புக்கும் அடுப்பு வைக்கும் திசைக்கும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுப்பு எங்கு வைக்கப்படுகிறது என்பதாலேயே அந்த வீட்டின் வளமும் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. அடுப்பு எப்போதும் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்று வாஸ்து சொல்கிறது. காரணம், கிழக்கு திசை என்பது சூரியனின் உதய திசை. அந்த திசை நல்ல ஆற்றலை, புத்துணர்ச்சியை, ஒளியையும் தருகிறது. அதனால்தான் பெண்கள் கிழக்கை நோக்கி சமைத்தால் அந்த வீட்டுக்கே நல்ல ஆற்றல் வரும், குடும்பம் வளமுடன் இருக்கும், சண்டைகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அடுப்பு வடக்கு அல்லது மேற்கில் வைக்கப்பட்டால் அது வாஸ்து விதிகளுக்கு எதிரானதாக கருதப்படுகிறது. அப்படி தவறான திசையில் சமைத்தால் குடும்பத்தில் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் வரும், மன நிம்மதி குறையும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் வீட்டு உறுப்பினர்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள் ஏற்படும் வாய்ப்பும் அதிகம். இதற்கு பின்னால் ஒரு நடைமுறை விளக்கமும் இருக்கிறது. கிழக்கு நோக்கி சமைக்கும் போது இயற்கை ஒளி நேராக சமையலறைக்குள் வரும். அதனால் சமையல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் பிற திசைகளில் சமைத்தால் ஒளி குறையும், புகை சரியாக வெளியேறாமல் சிரமம் ஏற்படும். இதுவே உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் வீடு கட்டும் போதே அல்லது சமையலறை அமைப்பை மாற்றும் போதே அடுப்பை சரியான திசையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது குடும்பத்தில் ஆரோக்கியம், செல்வம், நிம்மதி அனைத்தையும் தரும். தவறான திசை தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதே வாஸ்து கூறும் எச்சரிக்கை. அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது நாம் சாப்பிடும் உணவே தெய்வத்தின் உருவம் என்று பொருள். அதனாலதான் உணவு சமைப்பது என்பது ஒரு சாதாரண வேலை அல்ல, அது ஒரு புனிதமான செயல் என்று கருதப்படுகிறது. சமையல் அறையில் சமைக்க ஆரம்பிக்கும் முன் ஒரு சிறிய பிரார்த்தனை, ஒரு நன்றி உணர்வு மனதில் இருக்க வேண்டும். இந்த உணவை தரும் தாய் மண்ணுக்கும், தண்ணீருக்கும், காற்றுக்கும், சூரியனுக்கும் நன்றி என்ற எண்ணத்தோடு சமைத்தால் அந்த உணவிலும் நல்ல ஆற்றல் கலக்கும். அந்த உணவை சாப்பிடும் குடும்பத்தினருக்கும் உடல் நலத்தோடு மனநிறைவும் கிடைக்கும். ஆனால் பிரார்த்தனை இல்லாமல் சோர்வாகவோ கோபத்தோடோ சமைத்தால் அந்த உணவிலே அன்பு, பாசம் குறைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அன்பின்றி சமைக்கப்படும் உணவு சுவையற்றதாகவும் சாப்பிடுபவர்களின் மனநிலையையும் பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆன்மீகமாக பார்த்தால் சமைப்பது ஒரு வழிபாடு போன்றது. அந்த வழிபாட்டில் நன்றி, பக்தி, அன்பு இணைந்தால் அது பிரசாதம் போலாகும். இல்லையனால் அது வெறும் சாப்பாடு என்ற நிலையிலேயே முடிந்துவிடும். ஆகவே சமையல் அறையில் சமைக்க தொடங்கும் முன் மனதிலாவது ஒரு பிரார்த்தனை, ஒரு நன்றி உணர்வு கொண்டிருப்பது மிக முக்கியம். அது உணவையும் பவித்திரமாக்கும், குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக்கும். சமையல் என்பது வெறும் உடல் உழைப்போ ஒரு வேலை மாதிரியோ இல்ல, அது ஒரு புனிதமான செயல் என்று நம் முன்னோர்கள் எப்போதுமே கருதி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நாம் சமைக்கும் உணவு என்பது குடும்பத்தினரின் உடலையும் மனதையும் நேரடியாக பாதிக்கும் ஒன்று. பெண்கள் அல்லது யாராக இருந்தாலும் கோபம், கவலை, மன அழுத்தம் போன்ற நிலையில் சமைத்தால் அந்த நேரத்தில் அவர்களின் மன ஆற்றல் உணவில் கலந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. சமைக்கும் போது உள்ள மனநிலை எப்படி இருக்கிறதோ அதே உணர்ச்சி அந்த உணவிலும் பிரதிபலிக்கும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் உணவு என்பது ஒரு ஆற்றல் வடிவம். கோபத்தோடு சமைக்கப்பட்டால் அந்த உணவில் எதிர்மறை ஆற்றல் புகுந்துவிடும். அதை சாப்பிடுபவர்கள் சண்டை மனநிலையுடன் இருப்பார்கள். அடிக்கடி வாத பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல கவலை மனநிலையில் சமைக்கப்படும் உணவு சாப்பிடுபவர்களுக்கு சோர்வு, மனக்குழப்பம், சாந்தியின்மை போன்ற விளைவுகளை தரும் என்று சொல்லப்படுகிறது. விஞ்ஞான ரீதியாகவும் இதற்கு காரணம் உண்டு. ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்கும் போது உடலில் சில ஹார்மோன்கள் சுரக்கும். அது அவர்களின் சுவாசம், குரல், உடல் நடத்தை எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கும். சமைக்கும் போதும் அந்த அதிர்வுகள் உணவுடன் கலந்துவிடும். அதனால்தான் மன அழுத்தத்தில் சமைக்கப்பட்ட உணவு சுவையற்றதாகவும் சாப்பிடுபவர்களுக்கு சோம்பல் மற்றும் சிரமம் தருவதாகவும் இருக்கும். அதனால் சமைக்கும் முன் மனதை அமைதியாக்கிக் கொள்வது மிகவும் அவசியம். ஒரு சிறிய பிரார்த்தனை, ஒரு நிமிடம் ஆழ்மூச்சு விடுதல் அல்லது மனதில் இது என் குடும்பத்திற்கான அன்பான அர்ப்பணிப்பு என்ற எண்ணம் கொண்டிருப்பது உணவை நல்ல ஆற்றலால் நிரப்பும்.
ஆக சமைக்கும் போது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது குடும்ப ஆரோக்கியத்துக்கும் வீட்டின் நல்லிணக்கத்துக்கும் அடிப்படை காரணம். சமையலறை என்பது சாப்பாடு செய்வதற்கான இடம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் நல்வாழ்வையும் நிம்மதியையும் தீர்மானிக்கும் புனிதமான இடம். பெண்கள் சமைக்கும் போது சிறிய தவறுகளை கூட தவிர்த்து விட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம், நல்லுறவு அனைத்தும் வளரும். அன்னத்தை மதித்தால் அம்பிகை கருணை கிடைக்கும். அதனால் இனிமேல் இந்த தவறுகளை தவிர்த்து சமையலறையை ஒரு கோயிலாக கருதி பராமரிப்போம். எனக்கு தனிப்பட்ட சங்கதி என்னவென்றால், இந்த கருத்துக்கள் ஒரு வீடு எப்படி வளமுடன் அமைதியுடன் இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டிகள் போல் இருக்கின்றன. அது வெறும் மூட நம்பிக்கை அல்ல. ஒவ்வொன்றுக்கும் நடைமுறை காரணம், ஆரோக்கிய விளக்கம், மனநிலை மாற்றம் ஆகியவை இணைந்தே இருக்கின்றன. அதனால் இவற்றை நம்மால் மனதளவிலும் அறிவியல் ரீதியிலும் இணைத்துக் கொள்ளும் போதுதான் அதன் முழு பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புடன் நன்றி, வணக்கம்.